ஸ்டுடியோ கிரீன் பிலிம்ஸ் கே.ஏ. ஞானவேல்ராஜா தயாரிப்பில் சூர்யா நடிக்கும் கங்குவா நவம்பர் 14 முதல் திரையரங்குகளில். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அப்ப எதிர்கட்சியா தலைவரா நீங்க இருந்தாதான் எங்களை பத்தி நீங்க கண்டுக்குவீங்க அப்படின்னு அரசு ஊழியர்கள் சொன்னாங்க. இந்த தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் 69%, 61% அரசு ஊழியர்கள் சம்பளமாக பெற்றுக்கொள்கிறாங்க. மீதி இருக்கிற 8% தான் மற்ற 7 கோடி மக்களும் பயன்பெறாங்க. இல்லை, சுட்டி காட்டுற தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வராங்க. தலைவர் சார் ஒரே ராத்திரியில் 1,73,000 பேரை எஸ்மா மூலம் கைது செய்தது, பணி இடைநீக்கம் பண்ணது யாரு? மருத்துவமனையில் ஒருத்தர் தாக்கப்பட்டார். இது மட்டும் இல்ல, பல்வேறு இந்த மாதிரி சம்பவங்கள் நிறைய நடக்குது தமிழ்நாட்டில். இன்னைக்கு நீங்க சொல்லப்படுற இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு தனி மனித தவறு. தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது தனி மனித தவறா, நிர்வாக சீர்கேடு. அதாவது ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இல்ல, போதிய மருத்துவர்கள் புதுசா நியமிக்கப்படல. இது எப்படி ஒரு அரசாங்கத்தோட ஒப்பிட்டு உங்களால பேச முடியும்? அங்க செக்யூரிட்டி என்ன ஆச்சுன்னு கேக்குறாங்க. ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி செக் பண்ண முடியும்? எதிர்கட்சிக்காரங்க சொல்றதை விட்டுருங்க, மருத்துவர்களே குறை சொல்றாங்கல்ல, பாதுகாப்பு இல்ல. மேற்கு வங்காளத்தில் நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததெல்லாம் இங்க வந்து பேசுவாங்களா இவங்க? சீமான் சொல்றாரு, திராவிடம் கடற்கரையை கல்லறையாக்கும், தமிழ் தேசியம் கடற்கரையாக வச்சிருக்கோம் அப்படிங்கிறார். இதை பாருங்க, வாய் எல்லாருக்குமே தான் இருக்கு. வாய் இருக்குதுன்னு அதிகமாக பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கும் மரியாதை இல்லை, எந்த கட்சி தலைவருக்கும் மரியாதை இல்லை, எல்லாரையும் மயிருன்றது மட்டன்றது. எப்படி வங்கதேசத்தில் சிலை உடைச்சாங்களோ, எப்படி ஆந்திராவில் சிலை உடைச்சாங்களோ, அதை உடைச்சிருவேன், இதை உடைச்சிருவேன். நீ தொட்டு பாரு, நீ யாரையோ ஒருத்தரை சொன்னப்பாரு நடுரோட்டில் அச்சு இதுவாயிடுவேன்னு, அது உனக்கும் சேர்ந்து பொருந்தும். எங்களுக்கெல்லாம் உத்தரவு வந்தால் நாங்களாம் வேற ரகத்தில் பேசுவோம். எங்களெல்லாம் ஒரு நிமிஷம் கூட உங்களால் சமாளிக்க முடியாது. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு மதிவாணன் அவர்கள். வணக்கம் சார். கபட நாடகம் ஆடுவதில் PhD பட்டம் பெற்றவர்கள் திமுகவினர் அப்படிங்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. இல்லை, எடப்பாடி பழனிசாமிக்கு தான் பேசுறது என்ன பேசுகிறோன்றது தெரிஞ்சு பேசுகிறாரா இல்லை தெரியாமல் பேசுகிறாரான்றதை அவர் உணர்ந்து பேசினா நல்லாயிருக்கும். எப்படின்னா, தான் எப்படி அந்த பதவிக்கு வந்தோன்றதை முதல்ல அவர் உணரணும். பதவிக்கு அந்த கட்சிக்கு தான் என்ன செஞ்சோன்றதை அவர் உணர்ந்து பேசணும். தான் வந்ததுக்கப்புறம் அந்த கட்சிக்கு பொதுச் செயலர் ஆனதுக்கப்புறம் தொடர்ச்சியாக 10 தோல்வி கொடுத்துருக்காங்க இந்த நாட்டுடைய மக்கள். அப்போது மக்களுக்கு பிடிக்காததை மட்டுமே எடப்பாடி பழனிசாமி செய்கிறோன்றதை அவர் ஏன் உணர மாட்டாருன்றது தெரியல எங்களுக்கு. அது அவங்க கட்சி பிரச்சனை. அவர் எதிர்கட்சி தலைவராக சொல்கிறது திமுக தேர்தல் நேரத்தில் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றலை, தேர்தல் டைமில் கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றலை அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாருன்னா, நாங்கள் இப்போ பொதுவாகவே கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல, ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தோடனே எல்லாருக்கும் செல்ஃபோன் கொடுப்பேன்னு சொன்னாங்க. செல்ஃபோன் கொடுத்தாங்களா? எல்லாருக்கும் அம்மா வங்கி அட்டை கொடுப்பேன்னு சொன்னாங்க, கொடுத்தாங்களா? கோஆப்டெக்ஸில் கூப்பன் கார்டு கொடுப்பேன்னு சொன்னாங்களே, கொடுத்தாங்களா? 10 வருஷம் ஆட்சியில் இருந்த நீங்கள் தேர்தல் அறிக்கையை கொடுத்த எதையுமே நிறைவேற்றாதனால தான் மக்கள் உங்களை புறக்கணித்தாங்க. முதல்ல அதில் உணரணும். ஆனால் நாங்கள் ஆட்சிக்கு இந்த 33லேருந்து 35 மாதத்துக்குள்ளே எங்களை இத்தனை கேள்விகள் நீங்கள் கேட்பீங்கன்னா அதுக்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது உங்களுக்குன்னு நான் கேட்குறேன். அல்ல, அவர் சொல்கிறது அரசு ஊழியர்கள் அவங்க அந்த சங்கம் வச்ச குற்றச்சாட்டை தான் நான் சொன்னேங்கிறார். இல்லை, நானும் அதை தான் சொல்கிறேன்னே. அரசு ஊழியர்கள் பற்றி, இந்த அரசு ஊழியர்கள்ட்ட நீங்கள் போய் என்ன பண்ணீங்க? எதிர்கட்சி தலைவராக இருக்கிறப்ப ஆட்சிக்கு வந்தால் உங்களுக்கு நான் செய்கிறேன் அப்படின்லாம் சொன்னீங்க. இப்போ அவங்க செய்யலைன்னு சொல்கிறாங்க. அப்போ எதிர்கட்சியாக தலைவராக நீங்கள் இருந்தால் தான் எங்களை பற்றி நீங்கள் கண்டுக்குவீங்க அப்படின்னு அரசு ஊழியர்கள் சொன்னாங்க. அதை தான் நான் சொல்கிறேன் அப்படிங்கிறேன். இல்லை, அரசு ஊழியர்கள் சொன்னதுக்கு இதே முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி அரசு ஊழியர்கள் போராட்டம் பண்ணும்போது என்ன சொன்னாருன்னு நினச்சி பார்க்கணும்ல. இந்த தமிழ்நாட்டுடைய வரி வருவாய் 69%, 61% அரசு ஊழியர்கள் சம்பளமாக பெற்றுக்கொள்கிறாங்க. மீதி இருக்கிற 8% தான் மற்ற 7 கோடி மக்களும் பயன்பெறாங்க அப்படின்னு சொன்னது எடப்பாடி பழனிசாமி. அப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, முதலமைச்சராக இருந்து பேசுகிற எடப்பாடி பழனிசாமி மறந்துட்டாரா? இன்றைக்கி எதிர்கட்சி தலைவராக வந்ததுக்கப்புறம் அவர் பேசுகிறாரு இல்லை, நாங்கள் எந்த இடத்துலையே நாங்கள் கொடுத்த வாக்குறுதியை நாங்கள் நிறைவேற்ற மாட்டோன்னு யாரும் பேசவே இல்லையே. நீங்கள் இந்த நாட்டுடைய கடன் 5,80,000 கோடிக்கு மேலே கடனை உருவாக்கிட்டு போனீங்க. இன்றைக்கி சராசரியாக ஒரு நாளைக்கு 89 கோடி வட்டி மட்டும் கட்டுது தமிழக அரசு. நீங்கள் நிர்வாக சீர்கேடால் 1,00,000 கோடிக்கு மேலே முழுசாக நிர்வாக சீர்கேடு பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ இப்படி பார்த்தா எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டிய கட்டாயத்தில் நாங்கள் இருக்கோம். ஸோ நாங்கள் நிர்வாகத்தை சரி செய்யணும். ஒட்டுமொத்தமாக ஒன்றிய அரசு முன்னாடி எப்படி இருந்தது, இப்படி எப்படி இருக்குதுன்றது எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ வரி வருவாயை பொறுத்த வரைக்கும் எல்லாமே GSTக்குள்ளே போய் மாநில அரசுக்கான வரி வருவாயே இல்லாமல் நிற்கிது.
இதை பற்றி எந்த இடத்துலையாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மோடியை பார்த்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாரா? நாங்கள் மோடியை பார்த்தும் கேள்வி கேட்குறோம், நிர்வாகத்தையும் நாங்கள் சரி பண்ணுறோம், எல்லா வகையிலையும் வந்து மக்களுக்கு உறுதுணையாக தான் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் எந்த இடத்துல நாங்கள் கொடுத்த தேர்தல் வாக்குறுதியை வந்து நாங்கள் மறக்கலையே, நாங்கள் செய்கிறோம் தானே சொல்கிறோம். அவங்க சங்கம் அவங்க செய்யலைன்னு சொல்கிறதே இவர் சுட்டி காட்டுறாரு. இல்லை, சுட்டி காட்டுற தார்மீக உரிமை உங்களுக்கு இல்லைன்னு சொல்ல வரேன். அதனால தான் இதே எண்ணி எதிர்கட்சி தலைவர் சார், எதிர்கட்சி தலைவரா இருக்காரு சார். அவர் என்ன சொல்றாரு, ஒரு எதிர்கட்சி தலைவர் நிழல் அரசை போன்றது நல்ல அரசா இருந்ததுன்னா எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி சொல்றத கேட்டுக்கிட்டு நல்ல முறையில் அரசு நடத்தணும் அப்படிங்கிறாரு. அவர் சொல்றது என்ன தவறு? இல்லை, அரசு ஊழியர்கள் மேலே நாங்கள் சொல்ல வந்த அர்த்தம் என்னன்னா, திடீர்னு அரசு ஊழியர்கள் மேலே உங்களுக்கு எப்படி இந்த கரிசனை வருது? ஒரே ராத்திரியில் 1,73,000 பேரை எஸ்மா மூலம் கைது செய்தது, பணி இடைநீக்கம் பண்ணது யாரு? உங்கள் ஆட்சி தானே, அம்மையார் பேரில் இருந்த ஆட்சி தானே. அப்போலாம் உங்களுக்கு வந்து தெரியலையா? இந்த அரசு உங்கள் ஊழியரை பற்றி எங்களுக்கு கவலைப்படலையா? உங்கள் அம்மையார் என்னன்னா 1,73,000 பேரை கைது பண்ணுறாங்க, நீங்கள் என்னடானா அவங்கள தான் மொத்த வருமானத்தை எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு பேசுகிறீங்க. இப்படி எல்லாமே அரசு ஊழியர்கள் வந்து அவங்க மேலே உங்கள் காழ்ப்புணர்ச்சியை வன்மத்தை கக்குனது அதிமுக தானே. இப்போ என்ன திடீர்னு பாசம்? நாங்கள் செய்கிறோம், எங்கள் வாக்குறுதி எங்களுக்கு ஞாபகம் இருக்குது, நாங்கள் செய்கிறோம் தானே சொல்கிறோம். நாங்கள் ஒன்றும் உங்களை மாதிரி வந்து ஓடி ஒளியிலையே. அப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து தானும் இந்த மீடியாவில் இருக்கணுன்றதுக்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தை. சரி, யாருடைய ஆட்சி காலத்தில் மக்கள் நல திட்டங்கள் அதிகமாக வந்ததுன்னு விவாதிக்க தயாரான்னு கேள்வி எழுப்பியிருக்கிறார். இல்லை, விவாதிக்க தயாரான போது நாங்களும் தயார் தானே சொன்னோம். நாங்கள் ஒன்றும் யாருமே தயார் இல்லைன்னு சொல்லலையே. உதயகுமார் என்ன சொல்றாருன்னா, உதயநிதி ஸ்டாலின் நாங்கள் கேட்டோம், முதலமைச்சரை கேட்கறதுக்கு இவரையா வராரு. நான் என்ன கேட்குறேன்னா, ஆர்வி உதயகுமார் கேட்டதாக இருக்கட்டும், இல்லை ஜெயக்குமார் கேட்டதாக இருக்கட்டும், இதே ஜெயக்குமார் வந்து ஒரு தேர்தலுக்கு முன்னாடி ஒரு வீரவசனம் பேசினார். யாராவது தைரியம் இருந்தால் ராயபுரம் தொகுதியில் வந்து என்னை எதிர்த்து நின்று ஜெயிக்க வேண்டியது தானே அப்படின்னு பேசினார். தளபதி ஒரே வார்த்தை தான் சொன்னார், நான் வேண்டாம், ஒரு சாதாரண திமுகவோட தொண்டனை நிற்க வச்சு ஜெயிக்க வைக்கிறேன் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அதை செஞ்சாரா இல்லையா? நீங்கள் சொல்லுவீங்க, நாங்கள் செய்வோம், வித்தியாசம் இருக்குது. நான் ஆர்வி உதயகுமார் பேசுகிறாரு, சின்னவர் இன்றைக்கி சொல்கிறேன், நான் சின்னவர் கூட இல்லை வராங்க, நான் தெளிவாக சொல்கிறேன். எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஒரு சாதாரண ஒரு தொண்டன் பேச தயாராக இருக்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி தயாராக இருக்காரா? ஒரு 3 திட்டத்தை சொல்லட்டுமா? காலை சிற்றுண்டி திட்டம் கொண்டு வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர பிள்ளைகளோட எண்ணிக்கை உயர்ந்திருக்கா இல்லையா? தமிழ் புதல்வன் திட்டமும் புதுமை பெண் திட்டமும் வந்ததுக்கப்புறம் இன்னைக்கு கல்லூரிக்கு செல்கிற பிள்ளைகளுடைய விகிதம் உயர்ந்திருக்கா இல்லையா? இதை ஒன்றிய அரசு தெளிவுபடுத்தியிருக்கா இல்லையா? இன்னைக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் சுமார் 9 லட்சம் கோடியை முதலீடாக ஈர்த்திருக்குமா இல்லையா? சுமார் 30 லட்சம் வேலைவாய்ப்பு உருவாக்கி இருக்குமா இல்லையா? இன்னைக்கு எத்தனை இந்து அறநிலையத்துறையாக இருக்கட்டும், இல்லை கல்வித்துறையாக இருக்கட்டும், இல்லை சுகாதாரத்துறையாக இருக்கட்டும், இல்லை தொழில்துறையாக இருக்கட்டும், இல்லைன்னா தகவல் தொழில்நுட்பத்துறையாக இருக்கட்டும், எல்லா துறையிலையுமே வந்து பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் எடுத்துன்னு வந்து இன்னைக்கு இந்தியாவிலேயே பல்வேறு சுமார் 10 துறைகளுக்கு மேலே நம்பர் 1 மாநிலமாக இருக்குல்ல. இன்னைக்கு வந்து முதலமைச்சர் வந்து சிறந்த முதலமைச்சர்கள், சிறந்த முக்கியமான தலைவர்கள் பட்டியலில் 8வது இடத்துல இருக்காருல்ல இன்னைக்கு தளபதி அவர்கள். நீங்கள் இருக்கும்போது எத்தனாவது இடத்துல இருந்தீங்க? ஸோ எங்களுக்கு திட்டங்கள் இருக்குது, திட்டங்கள் தீட்டுறோம், அதனால தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போகிறோம். அதை ஒன்றிய அரசு பாராட்டுது. இன்றைக்கி உதாரணத்துக்கு ஒரே ஒரு சின்ன திட்டத்தை, காலை சிற்றுண்டின்ற ஒரு திட்டத்தை இன்றைக்கி டெல்லி அரசு அதை ஃபாலோ பண்ணுறாங்க, தெலுங்கானா அரசாங்கம் அதை ஃபாலோ பண்ணுறாங்க. கனடா நாடாளுமன்றத்தில் அதோட பிரதமர் பேசுகிறாரு இந்த திட்டத்தை பற்றி. இங்கிலாந்து பாராளுமன்றத்தில் அந்த நாட்டுடைய பிரதமர் இந்த திட்டத்தை பற்றி பேசுகிறாரு, காலை சிற்றுண்டி திட்டத்தை பற்றி. அவங்களும் அதிமுக ஆட்சியில் உள்ளாட்சித்துறையில் பல்வேறு விருதுகள் வாங்கினதா சொல்கிறாங்க. அம்மா உணவகத்தை வந்து வேறு மாநிலம் வந்து பார்த்துட்டு அதை போல் செயல்படுத்தலான்னு சொல்லிட்டு போனாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. அவங்களும் நல்ல திட்டங்கள் செஞ்சதாக தான் அவங்களும் சொல்கிறாங்க. இல்லை, நீங்கள் செய்கிறேன்னு சொல்கிறதுனால எதுக்காக மக்கள் உங்களுக்கு தொடர்ச்சியாக 10 தொல்லை கொடுக்குறாங்க? அது அவங்க உட்கட்சி பிரச்சனை. இல்லை உட்கட்சி பிரச்சனை. எப்படி மக்கள்கிட்ட போய் கேட்கும்போது நீங்கள் எங்கள் மேலே சொல்கிற குற்றச்சாட்டு உண்மையாக இருந்தால் ஏற்றுக்க போகிறாங்க. நீங்கள் எங்கள் மேலே பொய்யான குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்றது மக்களுக்கு தெரியுது இல்லை, அதனால தானே உங்களை புறக்கணிக்கிறாங்க, உங்களை நிராகரிச்சுட்டாங்க சார். தொடர்ச்சியாக 10 தோல்வி, 1 தோல்வி 2 தோல்வியில் இந்திய அரசியல் வரலாற்றில் எந்த இயக்கமும் தொடர்ச்சியாக 10 தோல்வியை சந்திச்சிருக்காது. ஒரு தேர்தலில் வெற்றி இருக்கும், அடுத்த தேர்தலில் தோல்வி இருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதிமுக பொதுச்செயலாளர் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரியான ஒரு நிலைமையாக அந்த கட்சிக்கு இருக்குது. நாங்கள் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து சொல்கிறோம், தயவு செய்து தமிழ்நாட்டுடைய எதிர்கட்சியாக செயல்படுங்கன்னு. எந்த இடத்துல எதிர்கட்சியாக செயல்பட்டார்? இன்னைக்கு திடுதிப்புன்னு வந்து எழுந்து வந்து நானும் இருக்கிறேன். ஏன்னா
மீடியா ஃபோக்கஸ் முழுசாக எடப்பாடியை புறக்கணிச்சதுக்கப்புறம் வேறு யாரோ நபர்லாம் வந்து மீடியாவுக்கு உள்ளே வந்ததுனால எடப்பாடி தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக பேசப்பட்ட ஒரு வார்த்தை. வளர்ச்சி கொடுத்த எந்த துறையில் வளர்ச்சி கொடுத்தீங்கன்னு சொல்லி நான் தான் குறிப்பிட்டு சொல்கிறேன்ல ஒவ்வொரு துறையும். எதிர்கட்சி தலைவராக அவர் செயல்படவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இன்றைக்கி அந்த கிண்டி மருத்துவமனையில் ஒருத்தர் தாக்கப்பட்டார். உடனே அறிக்கை கொடுக்குறாரு, திமுக ஆட்சியில் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, அரசு ஊழியர்களுக்கு. இது மட்டும் இல்லை, பல்வேறு இந்த மாதிரி சம்பவங்கள் நிறையா நடக்குது தமிழ்நாட்டில் அப்படிங்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்லை, ஜெயக்குமார், அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருமே இதை சொல்கிறாங்க. இல்லை, நானும் கேட்குறேன் தான். இப்போது தமிழ்நாட்டில் நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தோம்னு வச்சிங்களேன், எல்லா பிரச்சனைகளையும் நாங்கள் முன்னெடுத்து வந்தோன்னு வச்சிங்களேன். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கேட்டதுக்காக ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, சென்னையில் மழை வெள்ளம்னு சொல்கிறாங்க. சென்னையில் மழை வெள்ளம்னு வரும்போது எதிர்கட்சி தலைவர் இருந்த எடப்பாடி பழனிசாமி எங்கே போனார்? சென்னையில் ஏன் இல்லை? பதில் சொல்லுங்கள். எந்த ஒரு போராட்டத்துக்கும் உங்களை நாங்கள் போகக்கூடாதுன்னு சொன்னோமா? போய் உங்களை ஆதரவு தெரிவிக்கக்கூடாதுன்னு நாங்கள் சொன்னாங்களா? போகாதது உங்கள் குற்றம், அது எங்களோட குற்றம் கிடையாது. ஒரு சம்பவம் நடந்தால் எதிர்கட்சி தலைவர் வரணும், வாங்க, யார் வேண்டான்னு சொன்னால் போய் பாருங்க. அதாவது ஒரு தனி மனிதனுடைய ஒரு தவறு நடக்குது, அந்த தனி மனிதனுடைய தவறுக்கு ஒரு அரசாங்கத்தோட மேலே நீங்கள் பழி போடணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா, நான் ஒரு கேள்வி தான் கேட்பேன், எப்பயுமே கேட்குற ஒரு கேள்வி, ரெகுலரான கேள்வி தான். தூத்துக்குடி துப்பாக்கி சூடு நடந்தது தனி மனித தவறா, நிர்வாக சீர்கேடா? இன்றைக்கி நீங்கள் சொல்லப்படுற இந்த ஒரு குற்றச்சாட்டு ஒரு தனி மனித தவறு, அது வந்து ஒரு நிர்வாக சீர்கேடு. அந்த நிர்வாக சீர்கேட்டுக்கு அப்புறம் முதலமைச்சராக இருந்த எடப்பாடி பழனிசாமி கிட்ட கேட்கும்போது நான் டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எப்படி இதை பேசுகிறாரு? இன்னைக்கு நேரடியாக அதிகாரிகள் போகிறாங்க, துணை முதலமைச்சர் போய் பார்க்குறாரு, உடனடியாக காவல்துறை ஆணையர் போகிறாரு, எல்லாரும் போய் பார்த்து மக்கள் தேவையானதை செய்கிறாங்கல்ல. உங்களை மாதிரி பேசிட்டு எங்களுக்கு அதுக்கு பொறுப்பு இல்லை, நாங்கள் யாருமே விலகி போலையே. தலைவனுக்குரிய அழகு அதுதானே. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா அந்த பிரச்சனையை எப்படி அணுகுறாங்க, ஸோ நீங்கள் எப்படி அணுகுனீங்க, இந்த வித்தியாசத்தை பார்க்குறாங்கல்ல மக்கள். அந்த வித்தியாசம் தெரிஞ்சதுனால தானே உங்களை புறக்கணிக்கிறாங்க. இந்த மருத்துவர் தாக்கப்பட்டது தொடர்பாக மருத்துவர்கள் வந்து போராட்டம் அறிவிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஆதரவாக தான் பாமக, அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் வந்து கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அதாவது ஒரு பாதுகாப்பு அவங்களுக்கு இல்லை, போதிய மருத்துவர்கள் புதுசாக நியமிக்கப்படலை உள்ளிட்ட பல்வேறு குற்றச்சாட்டு வச்சுருக்காங்க. ஜெயக்குமார் சொல்கிறாரு, எங்கள் ஆட்சியிலலாம் நல்லா இருந்தது மருத்துவத்துறை, பற்றாக்குறையே இல்லை, இப்போ வந்து பற்றாக்குறை இருக்குது. இல்லை, எடப்பாடி பழனிசாமி பேசுகிறது, இல்லை ஜெயக்குமார் பேசுகிறது, இல்லைன்னா விஜயபாஸ்கர் பேசுகிறதே கூட வச்சிக்கலாமே. நீங்கள் வந்து இன்றைக்கி உங்களுடைய இருப்பை காட்டணுன்றது நீங்கள் நான் திரும்பவும் சொல்கிறேன், இது ஒரு தனி மனித தவறு. ஒரு தனி மனிதன் செய்த ஒரு தப்பை இது எப்படி ஒரு அரசாங்கத்தோட ஒப்பிட்டு உங்களால் பேச முடியும்? அது நிச்சயமாக பேச முடியாது. அதுக்கு தான் நான் உதாரணமாக கேட்டேன். ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இருந்து, தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் இருந்து எல்லாத்தையுமே எப்படி நீங்கள் வந்து நிர்வாக சீர்கேடு தானே பார்க்க. ஒரு மருத்துவமனைக்குள்ள சர்வசாதாரணமாக ஒருத்தர் வர, அங்கே செக்யூரிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்குறாங்க அவங்க. இல்லை, ஒரு நிமிஷம். அதாவது அந்த அரசு பொது மருத்துவமனையில் ஒரு நாளைக்கு எத்தனை 1000 பேர் வராங்க? அந்த புள்ளி விவரத்தை கொஞ்சம் பேச சொல்லுங்கள். அப்போ வர ஒவ்வொருத்தரையும் நம்ம எப்படி செக் பண்ண முடியும்? அதுக்கு எப்படி பதில் சொல்ல தயாராக இருக்காங்களா அவங்க? நான் திரும்ப சொல்கிறேன், ஒரு தனி மனிதன் எதிர்கட்சிக்காரங்க சொல்றதை விட்டுருங்க, மருத்துவர்களே குறை சொல்றாங்கல்ல பாதுகாப்பு இல்லை. சார், நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கும் போது ஏன் அவங்க அப்படி பேசுகிறாங்க, ஏன் இப்படி பேசுகிறாங்க, நம்ம ஒவ்வொன்றுத்துக்கு ஒரு விஷயம். எதிர்கட்சிக்காரங்க அரசியலாக்க விரும்புவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க, அதை விட்டுருங்க. அவங்களே இப்போ போராட்டம் பண்ணுறாங்கல்ல, மருத்துவர்களே எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்கு ஏதோ ஏற்பாடு பண்ணுங்க, தொடர்ந்து இந்த மாதிரி நடக்குது சார். தொடர்ந்து நடக்குது, இங்கே தான் இந்த இடத்த நீங்கள், அதாவது தொடர்ந்து நடக்குதுன்னா இந்த அன்புமணி ராமதாஸ் சொல்கிறாரு. இல்லை, நான் தெளிவாக சொல்கிறேன், இதற்கு முன்னாடி இந்த மாதிரி அரசு மருத்துவமனைகளின் மருத்துவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படுவது அண்மை காலமாக அதிகரித்து வருகிறது. தமிழகத்தில் அப்பாவி பொதுமக்கள் தொடங்கி மருத்துவர்கள் யாருடைய உயிருக்கும் பாதுகாப்பு இல்லை என்பதை தான் இந்த நிகழ்வு காட்டுகிறது. நீங்கள் சொல்கிற அந்த நபருக்கு நான் கேட்குற ஒரே ஒரு கேள்வி, இதற்கு முன்னாடி எங்கே இந்த மாதிரி நடந்தது தமிழ்நாட்டில்? அதை எனக்கு அவங்க சொல்லணும். அவங்க சொன்னாங்கன்னா நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேன். இது பொத்தாம்போக்கில் ஒரு விஷயம் நடக்குது சார், ஒரு தவறு நடக்குது. அந்த தவறை வந்து இவங்க எப்படி வந்து முடிச்சு போடுறாங்கன்றதே புரியாத ஒரு விஷயமா இருக்குது. தொடர்ச்சியாக நடக்குதுன்னு சொல்கிறாரு, இல்லை சமீப காலமாக நடக்குதுன்னு அவர் சொல்கிறாருன்னா, சமீப காலமாக இதுக்கு முன்னாடி எங்கே நடந்தது? இங்கே எல்லாருமே வந்து மருத்துவர்களை வந்து கடவுளாக பார்க்குறாங்க. இங்கே
இங்கே யார் வந்து கோயிலுக்கு அப்புறம் அதிகமாக மக்கள் மதிக்கிற வந்து மருத்துவர்களை தான் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா சாமிக்கு அப்புறமா? ஸோ அந்த மருத்துவர்களுக்கு வந்து இது வந்து புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இந்த பிரச்சனை இனிமேல் எப்படி அணுகணுன்றது நிச்சயமாக அணுகும். அதில் எந்த விதமான மாற்று கருத்து வேணால் சந்தேகம் வேணாம். அன்புமணி ராமதாஸ் தன்னுடைய இருப்பை காட்டுறதுக்காக பேசுறது, எதிர்கட்சிக்காரங்க இருப்பை காட்டுறதுக்காக பேசுறதுன்றது என்னோட கேள்வி. இதே மாதிரி நடக்குது, சமீப காலமாக நடக்குதுன்னா எங்கே நடந்தது? மேற்கு வங்காளத்தில் நடந்தது, உத்தரப்பிரதேசத்தில் நடந்ததெல்லாம் இங்கே வந்து பேசுவாங்களா இவங்க? அப்போது உங்களுக்கு திமுக மேலே எந்த குற்றச்சாட்டும் சொல்ல முடியாது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டெல்லாம் திமுக மேலே சொல்லணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எடப்பாடி பழனிசாமி பேசும்போது எல்லாத்துக்கும் அவங்க அப்பா பேரை வைக்கிறாங்க. அப்புறம் அவர் பேரை வைக்காமல் யார் பேர் வைக்கிறது? நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உங்கள் கட்சியோட நிறுவன தலைவர் இருக்கார்ல, புரட்சி தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், அவருக்கு தலைவர் யார்? தலைவர் கலைஞர் தானே. ஒரு நியாயம் இருக்கணுமா இல்லையா? முதல்ல தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை வாங்கி கொடுத்தது தலைவர் கலைஞர் தானே. இன்னைக்கு இருக்கிற மேம்பாலங்கள், எத்தனை மேம்பாலங்கள் கட்டினது அவர் தானே. இங்கே இருக்கிற சாலைகள், எத்தனை சாலைகளை உருவாக்குனது அவர் தானே. இந்த நாட்டில் மாநில முதல்வர்கள் கொடியேற்ற உரிமையை வாங்கி கொடுத்தது அவர் தானே. அனைத்து சாதியினரும் அர்ச்சகர்களாகலான்ற சட்டத்தை கொண்டு வந்தவர் அவர் தானே. இலவச மின்சாரத்தை கொண்டு வந்தது அவர் தானே. அப்புறம் அந்த தலைவர் பேர் வைக்காம வேற யார் பேர் வைக்கிறது? நவீன சிற்பி சார் அவர் தமிழ்நாட்டுக்கு. அவர் செய்யாத சாதனையே கிடையாது, அவர் தொடாத சாதனையே கிடையாது. தான் நின்ற எல்லா தேர்தலில் வெற்றி பெற்ற ஒரு தலைவர் அவர். சீமான் சொல்றாரு, திராவிடம் கடற்கரையை கல்லறையாக்கும், தமிழ் தேசியம் கடற்கரையாக வச்சிருக்கும் அப்படிங்கிறாரு. சார் நான் அந்த நபரை பொறுத்தவரையும் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன்னு, வாய் இருக்குதுன்னு அதிகமா பேசுறீங்க. அந்த காசுலாம் யாருடைய காசு? உங்க காசா? இதை பாருங்க, வாய் எல்லாருக்குமே தான் இருக்கு. வாய் இருக்குதுன்னு அதிகமா பேசிட்டு இருக்கீங்க. யாருக்கும் மரியாதை இல்லை, எந்த கட்சி தலைவருக்கும் மரியாதை இல்லை, எல்லாரையும் மயிருன்றது மட்டன்றது பேச தெரியும்னு பேசுனீங்கன்னா ரொம்ப, நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வேற மாதிரியான ஊர். ஒரு எல்லை வரைக்கும் தான் இங்கே எல்லாத்துக்கும், எல்லையை கடந்து பேசுகிறீங்க. நாங்கள் தான் சொல்கிறோம்ல, எங்களுக்கு அதை விட மோசமாக பேச தெரியும். நாங்களாம் இங்கே பேச தெரியாமலாம் ஒன்று வந்து உட்காரல. நாங்களாம் எங்கள் ஊர் வட்டார வழக்கில் நாங்கள் பேசணும்னு வச்சிங்களேன், செம சூப்பராக இருக்கும். எப்படி வங்கதேசத்தில் சிலை உடைச்சாங்களோ, எப்படி ஆந்திராவில் சிலை உடைச்சாங்களோ. இல்லை நான் என்ன கேட்குறேன், நீ பேசுகிறல்ல, நீ பேசலாம் சரியாக பேசுறியா? எந்த தலைவருக்கு மரியாதை கொடுத்து பேசுகிறேன்? எந்த தலைவரை வந்து முதல் நாள் பெரியார் என்ன பேசுகிற, மறுநாள் என்ன பேசுகிற? நீ அண்ணாவை என்ன பேசுகிற? முத்துராமலிங்க தேவர் என்ன பேசுகிற? எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுன? தளபதி என்ன பேசுகிற? தம்பி விஜய் என்ன பற்றி பேசுன? நீ முதல் நாள் என்ன பேசுகிற, மறுநாள் என்ன பேசுகிற? சொல்ல, உனக்குதான் பேச தெரியுமா? நான் தான் சொல்கிறேன்ல, உன்னை விட மோசமாக பேசுவோம் நாங்களாம். எங்களெல்லாம் பேச தெரியாமலாம் கிடையாது. நாங்கள் கொஞ்சம் என்ன அடக்க ஒடுக்கமா இருக்கணும்னு நினச்சா அதை காப்பாற்றிக்கணும். அதை உடைச்சிருவேன், இதை உடைச்சிருவேன். நீ தொட்டு பாரு, தமிழ் ஆளும்போது அது நடக்குங்கிற. அப்போ நாங்கள் என்ன, நாங்களாம் என்ன வேற ஊர்லேருந்து வந்தோமா? நாங்கள் எங்கே பிறந்தோம்? என் பாட்டை முப்பாட்டை எங்கே பிறந்தான்? இது என்ன தமிழ்னா தமிழ்? நீங்கள் பேசுறது வந்து தமிழ்நாடுன்றது வந்து சென்னை மாகாணம் ஒடிசா வரைக்கும் இருந்தது. நீங்கள் தான் பேர் வச்சிங்களா? பேர் வச்சு ஒரு அண்ணா தமிழ்நாடுன்னு 1 கோடி பேருக்கு மேலே இருக்கா மாற்று மொழி பேசுகிறவங்க. இங்கே அவங்களாம் எங்கே போகிறது? இங்கேயே 10 தலைமுறை பிறந்த தெலுங்கு பேசுகிறவங்க, மாற்று மொழி பேசுகிறவங்களை காட்டுமா? நான் மலையாளம் பேசுகிறவங்களை காட்டுமா? 10 தலைமுறையா? வாய் இருக்குதுலாம் பேசக்கூடாது சார், தயவு செஞ்சு. நீ யாரையோ ஒருத்தரை சொன்னப்ப நடுரோட்டில் அச்சு இதுவாயிடுவேன்னு, அது உனக்கும் சேர்ந்து பொருந்தும். ஒரு அளவு தான் எல்லாத்துக்கும், அளவு கடந்து போகுது. இங்கே ஆட்சி அதிகாரம் நிலையானதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, அது மாறும் அப்படிங்கிறார். மாறும்போது எல்லாம் மாறும் சார். ஆட்சி அதிகாரன்றதுலாம் ரெண்டாவது விஷயம் சார். தமிழ் தேசியத்தை பற்றி பேசும்போது சொல்கிறேன்னா, இந்த தமிழினத்துக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது 2 முறை ஆட்சி அந்த இயக்கம் திமுக சார். தம்பி அதெல்லாம் தெரியாது. திடீர்னு ஒரு நாள் வந்து நான் தமிழ் தேசியத்தை பேசுகிறேன் அப்படின்னா, நாங்கள் அப்போ வேறு என்னத்தை பேசணும்? முதல்ல தமிழ் தேசியம்னா என்ன, திராவிடன்னா தெரிஞ்சிருமா? திராவிடன்னா என்ன? தமிழ், தெலுங்கு, மலையாள, துளு, கன்னடன்ற 5 மொழிகளை உள்ளடக்கிய ஒரு நிலப்பரப்பு. இந்த நாடு சுதந்திரம் வாங்கிறதுக்கு முன்னாடி, நான் சொல்கிறது 1911 தேசிய கீதத்தில் திராவிடன்ற வார்த்தை இருக்குதா இல்லையா?
அப்போ அன்னைக்கு இங்கே இருந்து அதெல்லாம் சொல்கிறேன், இந்த 5 நிலங்கள் பிரிக்கப்பட்டு மொழிவாரி மாநிலங்களாக பிரிக்கிறதுக்கு அப்புறம் நடந்த ஒரு விஷயத்தை நீங்கள் பேசுகிறீங்கல்ல. அப்போ உங்களுக்கு என்ன புரிதல் இருக்குது முதல்ல திராவிடனா என்ன, தமிழ் தேசியம்னா என்னன்ட்டு? ஆரியர்களை இங்கே உள்ளே வராமல் தடுத்தது எது? திராவிடம் தானே தடுத்தது, சொல்லுங்க. அப்போ இந்த திராவிடம் தானே எல்லாத்தையும் காப்பாற்றி வச்சுருக்கீங்க. இன்னைக்கு தேசிய கீதத்தில் திராவிடன் இருக்கா என்னன்னு இருக்கு? 100 வருஷத்துக்கு முன்னாடி இது திராவிடம் தான் இருந்தது, இன்றைக்கும் தேசியத்தில் திராவிடம் தானே இருக்கு. இந்த நிலப்பரப்புக்கு என்ன பேர்? இந்த கலாச்சாரத்துக்கு என்ன பேர்? இந்த பண்பாட்டுக்கு என்ன பேர்? சொல்லுங்க. தமிழ்லேருந்து பிரிந்து போன மொழிகள் தானே சார் தெலுங்கும் மலையாளமும் கன்னடமும் துளுவும். இது தாய்மொழி சார். ஒரு தாய்கிட்டேருந்து 5 பிள்ளைகள் பிரியுது சார். தாயாக தான் இருக்கும். 5 பிள்ளைகள் ஒவ்வொன்றும் ஒரு விதமாக இருக்கும். 5 பிள்ளைகளில் ஒரு பிள்ளை நான் தான் உயர்ந்ததுன்னு பேசினா பேசிட்டுமே, தப்பு இல்லையா? யார் அதை தப்புன்னு சொன்னது? பேசக்கூடாதுன்னு யாராவது நாங்கள் தடுத்தோமா? பேசுங்க, உங்கள் கருத்தை சொல்லுங்க. வாய் இருக்குதுன்னு பேசக்கூடாது. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது. வாய் ஒரு நகைச்சுவையாக சொல், நீ என்னப்பா அப்படின்னு போனதில் சொன்ன மாதிரி தான். நீ என்னப்பா எதை ஒன்றா பேசுவ, நாங்கள் அப்படி பேச முடியாதுல்ல. எங்களுக்கு ஒரு கடமை இருக்குது, எங்கள் மக்களை நாங்கள் பார்க்கணும், மக்களுக்கு தேவையான திட்டங்களை நாங்கள் செய்யணும். நாங்கள் அதுக்கு போராடுவோமா? உங்களுக்கெல்லாம் ஈக்குவலாக பதில் சொல்லின்னு இருப்போமா? எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அந்த அளவுக்கு நாங்கள் பதில் சொல்கிற அதை சொல்லல. எங்களுக்கெல்லாம் உத்தரவு வந்தால் நாங்களாம் வேறு ரகத்தில் பேசுவோம். எங்களெல்லாம் ஒரு நிமிஷம் கூட உங்களால் சமாளிக்க முடியாது. ஒரே நிமிஷம் நான் சொல்கிறேன். அதிகமாக பேசுகிறீங்க, அது நிச்சயமாக நல்லதுக்கு இல்லை. பார்த்து நன்றி. சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர். தடைகள் 1000 கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.